அவர் இன்னும் மனம் மாறவில்லை. ஆனால் மனம் மாறுவதற்கென்று மனுஷனுக்கு தான் அது அனுகிரகம் செய்யப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டே நினச்சோன்னாக்கா நம்ம பட்சிக்கப்பட்டுருவோம். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம எல்லாம் தெரிஞ்சு முடிஞ்சிச்சு அவ்வளோதான்னா, கடைசி வர தேவ சமூகத்தில் நம்ம அலசி 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 ஆராய்ந்து 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 ஆராய்ந்து, இதுதான் சொல்கிறது. நான் 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன், ஆவியில் ஜெபிக்கிறேன், அனலில் ஜெபிக்கிறேன், நான் இப்படியா இருக்கிறேன் அப்படியா இருக்கேன். ஒன்றும் இல்லையா, உட்காந்து மனசை சோதித்து பாருங்கள். எவ்வளோ அழுக்கு வரும் தெரியுமா, எவ்வளோ குறைகள் தெரியுமா. மற்றவனெல்லாம் இல்லை, என்னுடைய ஜீவியத்தை சொல்கிறேன். இஸ்ரேல் புத்திரர்களும் தெரியல, வந்தோன்னே பார்த்தான் செங்கடல் திறக்கிறத பார்த்தேன். இதுவரை இந்த மாதிரி வாசல் திறந்ததில்லை, இதுவரை இந்த பாதை நான் பார்த்ததே இல்லை. ஐயோ ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். புது பாதை. பின்னாடி வர்றது பார்வனை கூட கவனிக்கலை. ஏன்னா அப்போ வரைக்கும் அவன் கவனம் எல்லாம் கர்த்தர் மீது இருந்தது. பார்வன் வந்தான், மாட்டினான், செத்தான், முடிஞ்சிச்சு. அதை பற்றியெல்லாம்